ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெடர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான கார்டு ஹோல்டர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட கார்ட்ஸ் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட வேலெட்லேருந்து கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்ல. அதுவும் இல்லாமல் நம்மளோட யாரோட விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இதில் பத்திரமா சேஃபாக வச்சு நம்ம பேக்கில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த கார்டு ஹோல்டர் பண்ணுறதுக்கு 3mm ஹூக் சைஸ் தாங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன். நார்மல் அக்ரிலிக் யார்னில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? நார்மலாக பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும்ல, அந்த அக்ரிலிக் யார்னில் தான் நான் வந்து இந்த பவுச் இந்த கார்டு ஹோல்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. செயின்ஸு, ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 15 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின் போட்டதுக்கப்புறம் ஹூக்கில் இருந்து ரெண்டாவது செயினில் ஒர்க் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். இந்த செயினில் இருந்து நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேங்க. அதாவது ஃபுல்லாகவே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டுக்கோங்க. ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ரெண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இப்போ 13 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயின் இருக்கும். இந்த ஒரு செயினில் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். ஒரே செயினில் தான் 3 டபுள் க்ரோஷெட்டும் போடணும். 1 2 3. ஓகேவா? இப்போ 3 போட்டதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு செயினில் போட்ட 3 டபுள் க்ரோஷெட். இந்த டபுள் க்ரோஷெட் இருக்கா, இதுக்கு நேராக கீழே அந்த ஒரே ஒரு நூல் தெரியுதா, அந்த செயினோட அடியில், அதில் தான் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே போக போகிறேன். மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் 2வது டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் 3வது போடுறேன். 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? 12 போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் கார்னரில் நம்ம 3 டபுள் க்ரோஷெட் போட்டு
திருப்பணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணணும். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம். அப்பனா நம்ம இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டா போதும். 1, 2. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அதோட டாப்ல போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கார்ட் ஹோல்டரோட அடியில வந்து பேஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போ எங்க 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே செயின்ல இன்னும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதாவது எல்லா செயின்லயுமே மொத்தம் 3 டபுள் க்ரோஷெட்டா போட்டுட்டு வரணும். அதுதான் இந்த பர்ஸோட இந்த கார்ட் ஹோல்டரோட கான்செப்ட். இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோமா, அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு கீழ 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். 1, 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின்ல பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷெட் போடணும். ஓகேவா? திருப்பி ஒரு செயின் போட்டுக்கோங்க. கீழ பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்கிப் பண்ணணும். 3வது செயின்ல 3 டபுள் க்ரோஷெட். திருப்ப ஒரு செயின் போட்டுக்கலாம். கீழ 2 ஸ்கிப் பண்ணிட்டு 3 டபுள் க்ரோஷெட். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே நான் வந்து பண்றேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து போட்டுட்டோம். ஓகேவா? முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 செயின் இருக்கும். இது வந்து அந்த ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டது. அதனால கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இதுவும் செயினுன்னு நெனச்சுட்டு. ஓகேங்களா? ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச். இந்த 3 செயின்ல போயிட்டு. ஃபர்ஸ்ட்டா ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அதுல 3 செயின்ல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ஸ்பேஸ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். அதுக்காக 2 வாட்டி ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. 1, 2 திருப்பி இன்னும் ஒரு வாட்டி இந்த ஸ்பேஸ்ல. ஓகேவா? திருப்ப என்ன பண்ணணும்னா 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷெட். இப்ப வந்து எங்க ஒர்க் பண்றேன்னா, எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லயும் தான் 3 டபுள் க்ரோஷெட்டா போடணும். 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். செயின் 1 திருப்பி இந்த ஸ்பேஸ்ல போயிட்டு 3 டபுள் க்ரோஷெட். திருப்பி செயின் 1 அடுத்த ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷெட். எல்லா ஸ்பேஸ்லயும் ஒர்க் பண்ணணும். முடிக்கும்போது
இந்த 3 செயின் போட்டிருப்போம்ல, இதில டாப்ல இருக்க 3 செயின்ல வந்து முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ்ல தானே ஒர்க் பண்ணணும். அதனால இதில ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு, இதில ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு, 3வதா இந்த ஸ்பேஸ்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து 5 ரோஸ் பண்ணியிருக்கேங்க. 1, 2, 3, 4, 5. 5 ரோஸ் பண்ணீங்கன்னா, நம்மளோட கார்டு வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இதோட கம்மி வேணும்னா 4 ரோஸோட முடிச்சுக்கோங்க. நான் இந்த 5 ரோஸுமே போட்டுட்டு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 ரோஸும் போட்டுட்டேங்க. போட்டதுக்கப்புறமா கரெக்ட்டா இந்த சென்டர்ல இங்க ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டிருப்போம். ஸோ, இப்படி பார்த்தீங்கன்னா 5 கிளஸ்டர் தெரியுதா? 1, 2, 3, 4, 5. இப்போ இதில தான் இந்த சென்டர்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? இதிலருந்து நம்ம வந்து செயின்ஸ் போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃப்ளவர் வந்து க்ளோஸ் பண்ற மாரி வர்றதுக்கு. அதுக்கு இதில மிடில்ல உள்ள செயின்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு, ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். 1, 2, 3, 4, 15 செயின் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஏதாச்சும் பட்டன் எடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் இந்த ஃப்ளவர் வச்சிருக்கிறதுனால, இந்த ஃப்ளவருக்கு தகுந்த மாரி செயின்ஸ் வந்து நான் சொல்றேங்க. ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா, சேம் ஸ்டிட்ச்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிட்டு, ஒரு செயின் போட்டு, யானை கட் பண்ணிக்கோங்க. இத பிடிச்சு இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த ஃப்ளவர் வந்து பண்ணலாம். நீங்க வேற ஏதாவது பட்டன் வைக்கிறீங்கனாலும் இதே மாதிரி தான். அந்த பட்டனுக்கு தகுந்தாப்புல செயின்ஸ் போட்டுட்டு, அதே இதில ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 10 சிங்கிள் குரோஷெட் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு 10 சிங்கிள் குரோஷெட் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டா போட்ட சிங்கிள் குரோஷெட் இருக்கு பார்த்தீங்களா? அதில போயிட்டு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. வேற கலர்ல ஜாயின் பண்ண போறோம். அதனால ஒரு செயின் போட்டு இந்த கலர இதோட முடிச்சுக்கலாம். கட் பண்ணிடுங்க. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. எங்க ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணீங்களோ அந்த செயின்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் பண்ற மாதிரி. இத அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஹாஃப் டபுள் குரோஷெட்ல தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த 2 செயின்ஸ் போடுறேன். இதே டபுள் குரோஷெட்ல பண்ணீங்கன்னா, இங்க 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா, சேம் ஸ்பேஸ்ல 2 ஹாஃப் டபுள் குரோஷெட். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷெட் போட்டாச்சு. அதே ஸ்பேஸ்ல இன்னொன்னு கூட போட்டுக்கோங்க. 2 போட்டுட்டேன். இப்போ அடுத்த செயின்ல 2 ஹாஃப் டபுள் குரோஷெட்.
மொத்தம் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுங்க. ஒவ்வொரு செயின்மே 2 2. அதுக்கப்புறம் 2 செயின் போட்டு சேம் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு பெட்டல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பி 2 செயின்ஸ் போட்டுக்கலாம். அடுத்த செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த செயின்ல 2, போட்டதுக்கு அப்புறமா 2 செயின் போட்டு அதே செயின்ல ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இன்னொன்று கூட பண்ணுறேன். 2 செயின் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்க செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்த செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கப்புறமா 2 செயின் போட்டுட்டு சேம் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். திருப்பி அதே மாதிரி 2 செயின் போடணும். ஃபர்ஸ்ட் செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அடுத்த செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், திருப்பி 2 செயின், சேம் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? லாஸ்ட் பெட்டல் பண்றேன். 2 செயின், 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அடுத்த செயின்ல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட், 2 செயின், ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ ஒரு செயின் போட்டு கொஞ்சம் அதிகமாக யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ளவரை இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃப்ளவரை இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சென்டர் ஒயிட்டில் இருக்குல்ல, இந்த பார்ட் மட்டும் இந்த பவுச்சோட அட்டாச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி இப்படி தாங்க பண்ணுவேன். இந்த ஒயிட்டில் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த இருக்கிற யானையும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கார்டு ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், க்யூட்டாக இருக்குல்ல? இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. சீக்கிரமே இது வந்து பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு 1/2 an hour கூட ஆகாதுங்க இந்த பவுச் பண்ணுறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.